மாவட்டம் ராசிபுரம் தொகுதிக்குட்பட்ட வெண்ணந்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் கழக பேச்சாளருமான திருச்சி சிவா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்களுக்காக தொடர்ந்து உண்மையாக பணியாற்றுபவர்களுக்கு பொதுமக்கள் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். ஒன்றிய பாஜக அரசு முதலாளிகளுக்கான அரசாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். உங்களை பற்றி தெரிந்த, உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை தெரிந்த, அதற்கான காரணங்களை உணர்ந்த, அந்த காரணங்களை போக்குவதற்கான திட்டங்களை திட்டுகிற அறிவுள்ள, அதை நடத்துகிற துணிச்சல் உள்ள ஒரு தலைவனும் கட்சியும் தேவை என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். மதுரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் பூமிநாதனை ஆதரித்து தினமணி தியேட்டர் பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, அமைதி பூங்காவாக திகழும் நம் செந்தமிழ்நாட்டில் இரத்த களரிகளை ஏற்படுத்த ஒரு கூட்டம் தயாராகிவிட்டதாக கூறினார். வட மாநிலங்கள் போன்ற நிலைமை தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்றும் வைகோ தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கடலூரில் தாவேகா சார்பில் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் போட்டியிடுகிறார். இவர் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பதுக்கி வைத்திருப்பதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ராஜ்குமாரின் வீடு மற்றும் கடலூர் பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது ஸ்வீட் கடை உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தினர். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மாரியம்மாள், தேர்தல் தொடர்பான அனைத்து நிகழ்வுகளுக்கும் திமுகவினர் தங்களை அழைப்பதாகவும் திமுகவினருடன் இணைந்து தேர்தல் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அனைவரும் ஒற்றுமையாக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் டிஎம்கே பாகுபாடு பார்க்கவில்லை. டிஎம்கேல யாரும் காங்கிரஸ் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று அது முற்றிலும் பொய்யான ஒரு கருத்து தான். சென்னை சோழிங்கநல்லூரில் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷிற்கு ஆதரவாளர்கள் பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியில் அண்ணா, கலைஞர், முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோரின் வேடமணிந்தபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது திமுக நிர்வாகி ஒருவர் வேட்பாளருக்கு ஆட்டுக்குட்டி வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தார். இதேபோல் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக போட்டியிடும் முத்துராஜா புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது குதிரையில் அமர வைக்கப்பட்ட அவர் ஊர்வலமாக வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் சிவசங்கர் போட்டியிடுகிறார். இந்நிலையில் குளமூர் அனிதா இறப்பிற்கு திமுக தான் காரணம் என ஐஜேகே வேட்பாளர் சரண்யா தவறான செய்திகளை பரப்பி வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் சிவசங்கர் குன்னம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சரண்யா அன்பழகன் என்பவர் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வெளியிட்டு வருகிறார். அடிப்படை நாகரிகம் கூட இல்லாமல், அரசியல் அறிவு இல்லாமல் தேவையற்ற தனிமனித தாக்கலில் இறங்குவது என்பது தவறானது. எனவே அதை நான் சட்டப்படி அணுக விரும்புகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆஸ்டின் கோதை கிராமம், தேரேகால்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்மராஜா கோவிலின் 387வது ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 27 கிராம மக்கள் ஒன்றிணைந்து கொண்டாடிய இத்திருவிழாவில் பூசாரி கையால் முரம் மற்றும் துடைப்பத்தால் அடிவாங்கி வினோத முறையில் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். தென்காசி மாவட்டம் மருதம்புத்தூர் பகுதியில் பனைமர தொழிலாளியை துப்பாக்கியால் சுட்ட காவல் உதவி ஆய்வாளரை நெல்லை சரக டிஐஜி பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் காவல்துறையை சேர்ந்த 3 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சாலையோரத்தில் 80 வருடங்கள் பழமை வாய்ந்த புனித மைக்கேல் அதிதூதர் குருசடி உள்ளது. இந்த சிற்றாலயத்தை நகராட்சி நிர்வாகம் அகற்ற முற்பட்ட நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி இஸ்லாமியர்கள், இந்துக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது கொடைக்கானல் மண்ணிலே அனைத்து மதத்தினரும், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர் என்று நாங்கள் சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியிலே ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்கான ஒரு முயற்சியிலே மற்றவர்கள் ஈடுபடுகிறார்களோ என்ற ஒரு பயம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையம் அருகே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரனை ஆதரித்து பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சுபவீர பாண்டியன், அதிமுக எப்பொழுது பாஜகவுடன் கூட்டணி வைத்ததோ அப்போதே நமது வெற்றி உறுதியாகிவிட்டதாக தெரிவித்தார். எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியையே முடித்து விடுவதற்கு அவர் தயாராகிவிட்டார் நண்பர்களே. அதிமுகவை ஒரு தமாஷாக அவர் ஆக்கிவிட்டார் நண்பர்களே. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகர் பகுதியில் அமைந்துள்ள வர்த்தக சங்க கட்டிடத்தில் சங்க நிர்வாகிகளை சந்தித்து காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் வர்த்தக சங்க தலைவர் தங்கதுரை, செயலாளர் சுரேஷ், பொருளாளர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு விவசாய பொருட்களை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அழகுதுரை மற்றும் மூர்த்தி என்ற இரு வியாபாரிகளுக்கு இடையே ஏற்பட்ட வாய்த்தகராறால் அங்கு வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறினர். இதனால் விற்பனைக்காக ஒழுங்குமுறை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை விற்பனை செய்ய முடியாததால் விவசாயிகள் பாதிப்படைந்தனர். விவசாயிகள் சங்க பணத்தை வந்து 1 கோடி ரூபாய் பணத்தை வந்து அதிகாரிகளே சேர்ந்து எடுத்துட்டு திரும்பி அந்த கமிஷனர் ஆஃபீஸ் தெரியுமோ தெரியாது, நாங்கள் 1 மாதம் காலமாக கமிட்டி இயங்கவில்லை. நாங்கள் யாரையும் பார்த்து திரும்பி வந்து கமிட்டி இயங்க 25 நாள் கமிட்டி இயங்கலை. ஆனால் திரும்பி வந்து நான் கமிஷனர் ஆஃபீஸில் போடா ஜெயகண்டத்தில் இருக்கிற திருட்டு பயிலுவா, விவசாயிகள் பணத்தை திருட்டாங்கன்னா எங்களை பேசுகிற வியாபாரிகள் எல்லாம் பணம் போட்டாங்க. ஆனால் விவசாயிகள் 3 மாதமாக அலைஞ்சாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தனித்தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பழனிசாமி அன்னை இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரூர் சட்டமன்ற தொகுதியில் பழைய பேருந்து நிலையம் அருகே பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அதிமுகவைச் சேர்ந்த ராஜாவின் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அவர் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வந்த 5,77,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான இஷிதா அரதி கொடியசைத்து அனுப்பி வைத்தார். தருமபுரி மாவட்டம் ஆரூரை அடுத்த கீரைப்பட்டி அருகே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி தலைமையில் விவசாயிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஈசன் முருகசாமி, வள்ளிமதுரை வரட்டாறு நீர்த்தேக்க அணையிலிருந்து அரூர் நகருக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினார். கண்டிப்பாக இந்த அணையில 5000 ஏக்கர் ஆயக்கட்டுக்கும் தண்ணி இருக்காது, 25 ஏரிகளுக்கும் தண்ணி கிடைக்காது, 50 ஊர்களுக்கும் பாத்தீங்கன்னா கடுமையான வறட்சியில் சிக்க வேண்டியது இருக்கும். விவசாயம் செழித்திருக்கக்கூடிய இந்த பகுதி இந்த மக்கள் வாழ முடியாத சூழ்நிலையாக ஒரு பாலைவனமாகவே மாறிவிடும். எனவே இந்த திட்டத்தை வந்து அவங்க செயல்படுத்தும் போது இந்த பகுதி விவசாயிகள் பொதுமக்கள் இணைந்து அந்த திட்டத்தை தடுத்திருக்கிறாங்க. புதுக்கோட்டை திருமயம் அருகே குளிபிரையில் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் கட்சிகளின் வேட்பாளரும் இயற்கை வளங்கள் துறை அமைச்சருமான RS ரகுபதி திமுகவின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிவன் கோவில் எதிரில் பேவர் பிளாக் அமைக்கப்பட்டது. சுப்பிரமணியர் கோவில் பின்புறம் பேவர் பிளாக் அமைக்கப்பட்டுள்ளது. சந்தை வீதி பேவர் பிளாக் அமைக்கப்பட்டது. தேர் வீதியில் பாலம் அமைக்கப்பட்டது. அதோடு இல்லாமல் இப்போ காஞ்சாத்து மலையில் அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடப்பதற்கான முழு அனுமதியையும் நாங்கள் பெற்றுத் தந்திருக்கின்றோம்.
கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் ஓடுகின்றன. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் கேஸ் மூலம் இயங்கி வருகின்றன. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சாலையில் உள்ள LPG கேஸ் பங்க் முன்பு ஆட்டோ உரிமையாளர்கள் திடீரென ஆட்டோக்களை நிறுத்தி சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது.